பிரபாஸ் நடிக்கும் அடுத்த பானிந்திய படமான ப்ராஜெக்ட் கேவின் டைட்டில் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து வருகிறது. பாகுபலி படத்தின் வெற்றிக்கு பிறகு பானிந்திய ஹீரோவாகவே மாறியுள்ளார் பிரபாஸ். ஆனால் அந்த படத்திற்கு பிறகு வெளியான எந்த படங்களும் பிரபாசுக்கு பெரியளவில் கை கொடுக்கவில்லை. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற நடிகையர் திலகம் திரைப்படத்தின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தெலுங்கு சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் ப்ராஜெக்ட் கே படம் உருவாகிறது. இந்த படத்தில் நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பதானி மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடித்துள்ளனர். இந்நிலையில் படக்குழுவினர் அனைவரும் அமெரிக்காவில் உள்ள சான் டியாகோ நகருக்கு சென்றுள்ளனர். பெரிய பொற்றளவில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு ப்ராஜெக்ட் கே என்றால் என்ன என்ற தலைப்பில் பிரமோஷன் நிகழ்ச்சிகள் அரங்கேறின. ப்ராஜெக்ட் கே படக்குழு இதற்காக காமிக் புத்தகம், டீசர்டுகள் போன்ற பல பொருட்களை படத்தின் பெயருடன் உருவாக்கியது. இதையடுத்து இந்திய நேரப்படி நள்ளிரவு 1 மணியளவில் இந்த ப்ராஜெக்ட் கே படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இப்படத்தில் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக சார்பட்ட பரம்பரை படத்துக்கு பிறகு நடிகர் பசுபதியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது கிளிம்ஸ் வீடியோ மூலம் தெரிய வந்துள்ளது. ப்ராஜெக்ட் கே படக்குழு வெளியிட்டுள்ள இந்த வீடியோவில் படத்தின் நாயகி தீபிகா படுகோன், முக்கிய கதாபாத்திரமாக வரும் அமிதாப் பச்சன் ஆகியோர் அடங்கிய கூட்டம் யாரோ ஒரு கூட்டத்தினரிடம் மாட்டிக்கொண்டது போல காண்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களை காப்பாற்ற வரும் விஞ்ஞானியாக வருகிறார் பிரபாஸ். இந்த வீடியோவின் இறுதியில் ப்ராஜெக்ட் கே என்றால் என்ன என்று ஒருவர் கேட்க, அதற்கு கல்கி என சொல்வதைப் போல் வீடியோ முடிவடைகிறது. கலியுகத்தின் கடைசி அவதாரமாக பார்க்கப்படும் கல்கி 2898ஆம் அவதாரம் எடுப்பதைப் போல் காண்பிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் 10வது அவதாரமாக சொல்லப்படும் கல்கி அவதாரத்தையே நடிகர் பிரபாஸ் தற்போது எடுத்துள்ளார். ஆதிபுருஷ் படத்தில் ராமராக நடித்த பிரபாஸ் தற்போது இந்த படத்தில் விஷ்ணுவின் அவதாரம் கல்கியாக நடிக்கிறார்.